ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தினேஷ் இன்ஃபோ தமிழ். இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இல்லைனா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் மட்டும் தான் வந்து போடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே ஒரு சில வீடியோ வந்து ஒர்க் ஆகாத வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன். நான் கொடுக்குற லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சில கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அது எனக்குமே தெரியும், வேற என்ன பண்ணுறது, ஃபாலோவர்ஸ் வரணும், வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒன்று தோணுச்சு, சரி எதுக்கு நம்ம அப்படி போட்டுட்டு நம்ம போடுற வீடியோ வந்து ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக் உருட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும் வருது. ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரியாமல் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்து இது ஃபேக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு காலையில் வந்து நான் இதே மாதிரி வந்து நான் ரீல்ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வீடியோ வந்து அதிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம் கார்டு இல்லாமலே கூகுள் பே, போன்பே ஓபன் பண்ணலாங்க. கூகுள் பே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் போட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபோன்பேலையோ இல்லை ஜிபேலையோ ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் ஏடிஎம் கார்டு தேவையில்லை, உங்கள் ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ உங்கள் முன்னாடியே லைவாக செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ண வேணாம், நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது, பார்த்துக்குங்க. ஃபோன்பே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் செக் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு இப்போ ஐஓபி பேங்க்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட் யூபிஐ பின் கேட்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஆதார் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் எதுவுமே காட்டலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏடிஎம் கார்டோட நம்பர் தான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதிலிருந்தே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உருட்டு இருக்குன்ட்டு. ஸோ இது மாதிரி ஃபேக்கான வீடியோவை பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரி, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபோன்பேல ஆட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு தேவை இல்லை அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து இருந்தே ஆகணும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை உண்மையாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாவது நான் சொன்னது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஃபேக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். டாடா, பை பை.